என்னோட பெரியம்மா வீட்டுக்கு திருப்பரங்குன்றம் போயிருந்தேன். பெரியம்மா வந்து 1 மாசமா கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் டே 2 வந்து பெரியம்மா வந்து பழம்பொரி பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த பழம்பொரி கேரளாவோட ஸ்பெஷல் தான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் பழம்பொரியும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஷாப்பிங் கிளம்பிட்டோம். அண்ட் ஜிகர்தண்டா சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக கூல் ட்ரிங்க்ஸ். இது எங்களோட ஃபேவரட் ஜிகர்தண்டா ஷாப்பு. எப்போ வந்தாலும் இங்கே தான் நாங்கள் ஜிகர்தண்டா சாப்பிடுவோம். இது எங்களோட அம்மாச்சி வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதனால் இது வந்து தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான கடை. நாங்கள் ஸ்பெஷல் சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு வந்து மினி வாங்கியிருந்தோம். அதையும் அது சாப்பிடவே இல்லை பாப்பா. நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு. ஒத்த பூண்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இங்கே. அப்புறம் ஜனதா சர்பத் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு 2 ஃப்ளேவரில் வாங்கியிருந்தாங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு சந்தனம் வாங்க போயிட்டோம். சந்தனம் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். தேருக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும். தேர் கொட்டின கடை தான் அது. அங்கே வாங்கிட்டு அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருந்தால் வந்து மலக்கோனார் சந்தனமே நல்ல ஒரு குவாலிட்டியாக கிடைக்கும். அது வந்து மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்து அங்கே தான் சப்ளை பண்ணுவாங்க. அங்கே என்னால் போக முடியல. வெயில் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. எங்கேயுமே நல்ல ஒரு குவாலிட்டியான சந்தனம் தான். சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை ஜாமான் கடை தான். எல்லா பொருளுமே நல்லா தரமாக இருக்கும். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.